ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிடில் கிளாஸ் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் நடக்கிற ரொட்டீனு, அப்புறம் குக்கிங் வீடியோ, ட்ராவலிங் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய ஆட் ஆக மாட்டாங்க, வியூஸும் எதுவும் போகாது. அதனால் நான் ரீல்ஸ் போட்டால் சப்ஸ்கிரைபர் நிறைய ஆட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நானாகவே ரீல்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பண்ண தெரியாது. ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனு எதுவுமே தெரியாது. அப்புறம் டான்ஸ் ஸ்டெப் வந்து சுத்தமாக வராது. நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எதுலையுமே கலந்துக்கிட்டதே இல்லை. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் கலந்துக்கிறதுக்கு போனாலே உனக்கு டான்ஸ் வராது, நீ போயிடு அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து சரி நம்மளுக்கு டான்ஸ் வரல அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ ரீல்ஸ் வந்து நான் எல்லோரும் போடும்போது நம்மளும் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கிட்டு ஸ்டெப்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் போடுறேன். எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி போகும்போது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி சைடு அப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடக்கூடாது, உன்னுடைய அழகை வந்து எல்லோரும் ரசிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிறாங்க. நான் வந்து அதில் எந்த ரீல்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீசெண்டாக தான் போட்டிருப்பேன். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு இன்டீசெண்டாக போடுறது, அப்புறம் இந்த ஆக்ஷன் வந்து இன்டீசெண்டாக பண்ணுறதுன்னு அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் டீசெண்டாக தான் பண்ணுறேன். அது வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து மற்றவங்க புரிஞ்சிக்கலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சேனல் வந்து டெலீட் பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்து ஹவு டு டெலீட் யூடியூப் வீடியோ, ஹவு டு யூடியூப் சேனல் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படி சொல்லி வீடியோலாம் பார்த்து டெலீட்டே பண்ணிட்டேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ தான் ஒரு 6 மந்த்தாக தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் ஆட் ஆகும்போது நம்ம எதுக்கு டெலீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு 2 நாளாக தூக்கமே இல்லை. அப்புறம் நேற்று வந்து என்ன நினச்சேன், சரி நம்ம டெலீட் பண்ணிட்டோம், திருப்பி ரெக்கவரி பண்ண முடியுமா சொல்லிட்டு நான் நைட்டெல்லாம் உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து திருப்பி வரவே இல்லை. அப்புறம் நான் வந்து இமெயில் ஐடி வந்து நான் போட்டு பார்த்தேன், அதுவும் ராங் வந்தது. பாஸ்வேர்டு வந்து எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அதனால் அது ஓப்பனே ஆகலை. நான் 2 நாளாக ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நைட்டு 1 மணிக்கு வந்து இமெயில் ஐடி போட்டுட்டு இருக்கும்போது ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே அது வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி யூடியூப் சேனல் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கேட்குறேன், நான் வந்து ரீல்ஸ்லாம் போடவா, நான் வந்து யூடியூப் சேனல்லாம் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம், உன்னால் குழந்தைய பார்க்க முடியாது அப்படின்னா, நான் வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்து எல்லோரும் மாதிரி தெருவுக்கு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு, அப்புறம் வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு, அப்புறம் சமையலாம் செஞ்சு கொடுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு பையனுக்கு கொடுத்து ஸ்கூலில் இட்டுன்னு போய் விட்டுட்டு திரும்பி வந்து அதுக்கப்புறமா நான் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு இருக்கிற லீஷர் டைமில் தான் நான் வீடியோ போடுறேன். மற்றபடி குழந்தைய பார்க்காம எந்த ஒர்க்கும் பண்ணாமல் என்னுடைய வேலையை பார்க்காம நான் எந்த வீடியோவுமே போடல. அது வந்து எனக்கு டைம் இருந்தால் தான் நான் போடுற மாதிரி. டெய்லி ஒரு 5 வீடியோ போடுறேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து நான் லீஷராக இருக்கிற டைமில் தான் போடுவேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. கேர்ள்ஸ் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லவ்வு, கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைப்போம். நான் வந்து நினைக்கிறது வந்து தப்பாக கரெக்டாக அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணுனா வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக தெரில. ஆனால் சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுதந்திரம் கொடுத்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாலே நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. நான் வந்து ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு தான் தருவேன், மற்ற எதுவும் தர தெரியும். என்னுடைய பையனுக்கு வந்து ஃபேமிலியை விட என்னுடைய பையன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வேன். நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அவனுக்கு 5 வயசு ஆகுது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நானே தான் பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு மாமியார் வந்து இல்லை, அம்மா வீட்டில் தான் வந்து குழந்தைய 1.5 வயசு வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 1.5 வயசுலேருந்து இப்போ 5 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் பார்க்குறேன். யாருமே ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஒரு முடியல அப்படின்னு படுத்தா கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க யாரும். வந்து வெளியாட்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வந்து முடியல அப்படின்னா எதனா வாங்கி தரது, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார். நான் வந்து பொய்யில் சொல்ல மாட்டேன், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். அதனால் அவரை வச்சு சரி நம்ம லைஃப் இதுதான் அப்படி சொல்லிட்டு நான் வந்து என் லைஃப் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோ போடாத அப்படி சொல்கிறது வந்து தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அது தப்பான வீடியோ போடுறேன், தப்பாக எதனா போடுறேன்னா சொல்லலாம், நீ இந்த மாதிரி போடுற இன்டீசெண்டாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லலாம். நான் எதுவுமே அதில் தப்பானது எதுவுமே போடலை. ரீல்ஸ்னால்
கற்றுக்கிட்டு எப்படி எல்லாரும் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் போடுறேன். நானாகவே ஒன்றும் ஓனாக கண்டென்ட்டில் எதுவும் க்ரியேட் பண்ணி எதுவும் போடல. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்ல முடியும் என்னால்.